வணக்கம் மக்களே. புது பேன் கார்டு அதாவது பேன் 2.0 குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வங்கி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் பேன் கார்டை அரசு சமீபத்தில் அப்கிரேட் செய்து பேன் 2.0வை அறிமுகம் செய்தது. பாதுகாப்பான பண பரிமாற்றம் மற்றும் பயனர்களின் தகவல்கள் பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக இந்த பேன் 2.0 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஸ்கேன் செய்யத்தக்க வகையில் QR கோடும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. பழைய பேன் கார்டுக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றாலும் எங்கு சென்றாலும் பேன் கார்டை எடுத்து செல்லாமல் இதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி நாமே ஸ்கேன் செய்து பேன் கார்டு தகவல்களை பெற முடியும். எப்படி பெறலாம்? எங்கும் அலையாமல் கையில் உள்ள மொபைலை பயன்படுத்தி வெறும் 50 ரூபாய் செலவில் இந்த பேன் கார்டை பெற முடியும். மொபைலில் கூகுள் ஓபன் செய்து பேன் 2.0 என தேடினால் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் தளத்திற்கு சென்று அதில் உள்ள ரீபிரிண்ட் பேன் ஆப்ஷனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்தில் பேன் நம்பர், பிறந்த நாள் மற்றும் ஆதார் எண்ணை கொடுத்தால் அடுத்த பக்கத்தில் OTP கொடுத்து UPI அல்லது நெட் பேங்கிங் வழியாக ரூபாய் 50 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். பணம் செலுத்திய 15 நாட்களில் வீட்டுக்கே அஞ்சலில் புது 2.0 பேன் கார்டு வந்துவிடும். அதற்கு முன்பே இமெயிலில் பேன் கார்டு காப்பி வந்துவிடும். இந்த புதிய பேன் கார்டு கட்டாயமா என கேட்டால் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பயனர்கள் விரும்பினால் தங்களின் பேன் கார்டை அப்கிரேட் செய்து கொள்ள முடியும். அப்கிரேட் மட்டுமல்லாமல் இனி பழைய தொலைந்து போன பேன் கார்டுக்கு பதிலாக புதிய பேன் கார்டு பெறவும் இதே முறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பேன் கார்டு அப்படிங்கிறது நிதி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு கார்டுனே சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா பழைய பேன் கார்டை அப்கிரேட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கார்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா QR கோடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு எல்லாருமே வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க இந்த கார்டை வாங்கிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா 15 நாட்கள்ல உங்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா பேன் 2.0 கார்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். அதற்கு முன்னாடியே இந்த பேன் 2.0 உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்க இமெயிலுக்கு காப்பி அனுப்பியிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பழைய கார்டு தொலைஞ்சு போயிருந்ததுன்னா இந்த முறையை யூஸ் பண்ணி நீங்கள் புது கார்டும் பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.